அல்ஹம்துலில்லாஹ் உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. அதாவது திமுக, அதிமுக, பிஜேபி இப்படி எல்லா கட்சிகளையும் நாம என்ன செஞ்சிருக்கிறோம், பொதுத்தளத்துல கேள்வி கேட்டிருக்கிறோம். அதே நேரத்துல நடக்கக்கூடிய சில மோசமான நிகழ்வுகளை குறித்து என்ன செஞ்சிருக்கோம், கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். அதே நேரத்துல சில நல்ல செய்திகளை என்ன செஞ்சிருக்கோம், பதிவு செஞ்சிருக்கோம். இப்படியா எல்லா கட்சியும் தான் நாம கேள்வி கேட்கிறோம். நாம பொதுவான மக்கள் தான், நாம எந்த கட்சியும் சார்ந்தவர்கள் கிடையாது. அதே போல இப்ப டிவிக்கு நாம என்ன செய்யறோம், கேள்வி கூட கேட்கல. நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு சில சொல்யூஷனை நம்ம தெரிஞ்ச அளவுல இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பதிவு செஞ்சிருக்கோம். அதனாலதான் பெண்களை பொறுத்தவரை ஆட்சி மாறுறதுனால பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியாது. அது எந்த ஆட்சியாளர் இருந்தாலும் சரி, தண்டனை கடுமையானால் மட்டும்தான் பெண்களுக்கு என்ன செய்ய முடியும், பாதுகாப்பை ஏற்படுத்த முடியும். ஆட்சி மாறினா காட்சி மாறிடுமானா கண்டிப்பா மாறாது. அது எத்தனை காலம் ஆனாலும் சரி, 5 வருஷம் முழுசா ஆட்சி செஞ்சாலும் சரி, எந்த ஆட்சியாளரா இருந்தாலும் சரி, தண்டனை கடுமையாகாத வரை கண்டிப்பாக பெண்களுடைய பாதுகாப்பை என்ன செய்ய முடியாது, உறுதி செய்ய இயலாது. இது உண்மை. இது நாம டிவிக்கையை எதிர்த்து பேசணும்னோ அவங்கள்ட்ட குறை காணணும்னோ நாம பேசவே இல்லை. நாம இன்றைக்கு அப்படி பேசவும் முடியாது. அதே நேரத்துல இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய மக்களும் சரி, ஒட்டுமொத்தமாக தாழ்த்தப்பட்ட மக்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மக்களா இருந்தாலும் சரி, இன்னைக்கு யூகிக்கவே முடியல அரசியல் களத்தை. ஏன் அப்படின்னு சொன்னால், பழனி பாபா சொல்லுவாரு, புரட்சிகரமா பேசினவனுங்களுக்கெல்லாம் ஒரு பாப்பாவை பிடிச்சி கல்யாணம் முடிச்சு வச்சு அதுக்கப்புறம் அவனை ஆஃப் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பெயர்களை பட்டியலிடுவாரு பழனி பாபா. அந்த மாதிரி இன்னைக்கு புரட்சியாளர்களாக ஒவ்வொரு சமூகம் பார்த்தவர்கள் எல்லாம் பதவிக்காக ஆஃப் ஆகி கிடக்கிற மாதிரி இருக்கு. அவங்களெல்லாம் பதவியை கொடுத்து ஆஃப் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. அப்படி இருக்கிற அரசியல் களத்துல கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இவங்களுக்கு ஃபேவரா யார் இருப்பான்லாம் இன்னைக்கு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு தான் ஆட்சியாளர்கள், ஆட்சிக்கு ஆசைப்படுபவர்களுடைய போக்கு இருக்கிறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதனால பொதுவா நம்ம யாராக இருந்தாலும் கேள்வி கேட்போம், குறை சொல்லுவோம், அதே நேரத்துல ஆலோசனை கொடுப்போம், கண்டனம் தெரிவிப்போம். மாற்று கருத்தே இல்லை. நாம பொதுவான மக்கள் தான். கேள்வி எழுப்ப மக்கள் என்னைக்கு தவறுறாங்களோ அன்னைக்கு ஒட்டுமொத்தமாக மக்களுக்கான ஆட்சியா ஒரு காலமும் யாரும் அந்த மாதிரி இருக்க முடியாது. மக்களுக்கான ஆட்சியை கொடுக்கவும் முடியாது.